உலகத்தில் இருக்கிற சின்ன ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ள 2 பகுதியான மக்கள் கூட்டம். ஒரு பக்கம் பெரும்பான்மையாக சொல்லிக்கொண்ட ஒரு மக்கள் கூட்டம், இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்கள் என்று காட்டிக்கொள்ளப்பட்ட இன்னொரு மக்கள் கூட்டம். இந்த 2 பகுதியான மக்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை உருவாகுது. இந்த பெரும்பான்மையாக இருந்த மக்கள் இந்த சிறுபான்மையாக இருந்த மக்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறார்கள். அதுக்கு எதிராக இந்த சிறுபான்மையான மக்கள் அவர்களை எதிர்த்து போராடுறார்கள். இந்த போராட்டம் நீண்ட காலமாக நடந்து கொண்டே இருக்குது. அதே நேரத்தில் இந்த சிறுபான்மையான மக்கள் இனத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியான மக்கள் நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள். அதுக்குள்ள எதிர்காலத்தை நினைச்ச பயத்திலையும் தங்களோட உயிரை காப்பாற்றி கொள்ளணும்னு வெளியே போன மக்களோட எண்ணிக்கையை விட எதிர்காலத்தில் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு கட்டளையின் கீழே ஒரு குறிப்பிட்ட மக்கள் நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள். அப்படி போன மக்கள் முன்ன பின்ன இனம் தெரியாத, மொழி தெரியாத, யாருண்டே தெரியாத பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் அகதிகளாக அந்த நாடுகளுக்கு புலம்பெயர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி போய் அந்த நாடுகளில் குடியேறி கஷ்டப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்கள் எல்லாம் சந்தித்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து பல தசாப்தங்கள் கடந்து இன்றைக்கு அவர்கள் போய் குடியேறின அந்த நாடுகளில் அவர்களுக்காக உழைச்சி, அந்த நாட்டுக்காக உழைச்சி, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி இப்போ அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையோடு அந்த நாட்டுக்கு போனார்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகி நிற்கிற ஈழத்தமிழ் மக்களினுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள் எல்லாம், இந்த நாடுகள் எல்லாம் போய் இவர்களால் மேலே வர முடியுமா? அகதிகளாங்கிற நாட்டுக்குள்ளே வந்தவர்கள், நாங்கள் அவர்களுக்கு ஒரு அகதி அந்தஸ்து கொடுத்துருக்கிறோம், இதை தாண்டி இவர்கள் என்ன செஞ்சிருவார்கள் என்று அந்த நாடுகளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி நினைச்ச நாட்டுக்குள்ள அதையும் தாண்டி மேலே வந்து இன்றைக்கு கல்வியிலையும் சரி, வணிகத்திலையும் சரி, அதிகாரத்திலையும் சரி, அரசியலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, எல்லா விதமான துறைகள்லையும் உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகளுக்குள்ளெல்லாம் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகி இருக்கிற எங்கட ஈழத்தமிழ் மக்களினுடைய அந்த மாபெரும் சக்தி டயஸ்போராஸ் ட்ரையம்ஸ். நான் ஒரு வருஷத்துக்கு முதல் ஆரம்பித்த ஒரு முக்கியமான சீரியஸ். எங்கட புலம்பெயர் தமிழ் மக்கள் பற்றின வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதனையாளர்கள், அவர்களுடைய வெற்றிகள், அவர்களுடைய வாழ்க்கை தரங்கள், அதே மாதிரி எப்படியெல்லாம் எங்கட தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பெரிய பெரிய இடங்களுக்கு போயிருக்கிறார்கள்ன்றதை எங்களை ஆவணப்படுத்தல் மூலமாக ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவாக க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் உருவாக்கின ஸ்டார்ட் பண்ணின ஒரு சீரீஸ். அதுக்கு பிறகு என்னால் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் போனது ஒரே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ மறுபடியும் இந்த வீடியோவிலேருந்து அதை இன்றைக்கு இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளில், இப்போ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நாடுகள் எடுத்து பார்த்தா கடைசி ஒரு 90% நாடுகள்லையாவது எங்கட தமிழ் மக்கள், இலங்கை, இந்தியா, மலேசியா, இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தமிழ் மக்களும் வாழாத, அட்லீஸ்ட் ஒரு குடியுரிமையாவது பெற்று வாழாத எங்களோட தமிழ் மக்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஈழத்தமிழ் மக்களினுடைய பரம்பரைன்றது அதை விட ஒரு மிகப்பெரிய பரம்பலாக தான் இப்போ எல்லாராலையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு சில முக்கியமான காரணங்களும் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஈழத்தமிழ் மக்களினுடைய பரம்பலை வச்சுக்கொண்டு அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டும் உருவாகி இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டின இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டு வந்த அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு திட்டம், ஒரு கட்டளைகளை உருவாக்கப்பட்ட அந்த ஒரு செயல்பாடை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு கல்வியிலங்கிற தமிழ் மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் வணிகத்தில் முன்னேறி இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் முன்னேறுகிறார்கள், அதிகாரத்தை வச்சு கொண்டிருக்கிறார்கள், அரசியலில் பெரிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இளைஞனுடைய கடனையும் அடைக்கணுமா? எங்களோட உலகத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் மக்களால் அந்த கடனை அடைக்க முடியும்னு சொல்லப்படுது. நிறைய பில்லியனர்ஸ் எத்தனையோ துறைகளில் பெரிய அளவில் சாதித்து பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலம், அரசியல் பலம் இது எல்லாமே வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த அவர்களினுடைய பூர்வீகமான மண்ணில், இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கட இந்த ஈழத்தமிழ் மண்ணில் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி எதுக்காக அந்த அரசியல் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்குது என்றதுக்கான காரணத்தை இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ முழுக்க தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களாக இருக்க போது தொடர்ச்சியாக இதே வீடியோ வருமன்றது இல்லை, நான் வளமையாக அப்லோட் பண்ணுற வீடியோஸும் வரும். அடுத்தடுத்து தான் இது ஒரு சீரீஸாக வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்களை தெளிவாக உண்டா முதலிருந்து விளக்கமாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன்.
அதனால தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பதினஞ்சாறு புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கிரான சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் அதை ப்ரிஃபர் மேக்கமாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது மட்டும் என்னோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷாப் விட்டுருங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே முதல் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்லிடுறார். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, ஒரு பொறுப்பு துறப்பு மாதிரி இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். நான் கிரியேட் பண்ண போகிற எல்லா வீடியோக்களும், தொடர்ச்சியாக வரப்போகிற எல்லா வீடியோக்களுமே முழுக்க தகவல்களை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கான நோக்கம் கொண்ட வீடியோக்கள் மட்டும்தானே தவிர மற்றும்படி வேறு எந்த நோக்கமுமே கிடையாது. அரசியல் நோக்கமோ இல்லாட்டி வேறு எந்த ஒரு நோக்கத்திலையோ கிரியேட் பண்ண போகிற வீடியோக்கள் கிடையாது. என்னை ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முழுக்க தகவல்கள், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக மட்டும்தான் என்னுடைய வீடியோக்கள் இருக்க போகுது. எங்கட அடுத்த ஒரு சந்ததிக்கான ஒரு ஆவணப்படுத்தல் மாதிரியும் இதை வச்சுக்கொள்ளலாம். எங்கட தமிழ் மக்களினுடைய அவர்கள் சாதனைகள் வெற்றிகளை வந்து நாங்கள் தானே தெரியப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படுத்தலான ஒரு வீடியோக்களாக தான் என்னோடய வீடியோக்கள் இருக்க போகுது. மற்றும்படி இதில் வேறு எந்த விதமான நோக்கங்களுக்காகவும் என்னுடைய வீடியோக்கள் நான் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. முழுக்க என்னுடைய முயற்சியில் நான் மட்டும் கிரியேட் பண்ண போகிற வீடியோக்கள் மட்டும்தான். அதை இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, முதலாவது விஷயம், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இப்போ கூட உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் உலகத்தினுடைய பெரிய நாடுகளில், கனடாவில், அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, யூஎஸ், பிரான்ஸ், டென்மார்க், நெதர்லாந்து, இத்தாலி, நோர்வே, ஸ்பெயின், ஸ்வீடன், இந்த மாதிரி எத்தனையோ நாடுகளில் உலகத்தில் பெரிய இடங்களில் சாதாரணமான ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமன்று இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்தாலும் அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து ஒரு தமிழ் இடம் மாதிரியே எத்தனை இடங்களில் தமிழ் மார்க்கெட் இருக்குது, தமிழ் பெரிய கடைகள் உருவாக்கப்படுகிறது. கனடாலெல்லாம் போய் பார்த்தா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோமா இல்லாட்டி கனடாவில் இருக்கிறோமான்ட்டு தெரியாத அளவுக்கு அங்கே கடைகள் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, கோயில்கள், திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள். அந்த தமிழ் மக்களுடைய செல்வாக்குகள் அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறபடியா அவ்வளவுக்கு பரம்பலா எங்களோட தமிழ் மக்கள் இப்போ அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த சந்ததிக்கும் அந்த எங்களோட தமிழ் மக்களுடைய வரலாறுகளையும் மொழிகளையும் கடத்துறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டும் இப்போ எங்களோட தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைமா அங்கே இருக்கின்றது நிறைய நீங்கள் ப்ளாக் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. தெரியாத விடயம் என்னென்னு சொன்னால், தகவல் சார்ந்த விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கட இந்த ஈழத்தமிழ் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. அதாவது நாங்கள் பயன்படுத்தக்கூடியதும் எங்கட நாட்டுக்கு இந்த ஈழத்தமிழர்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரியும் உலகத்தினுடைய தமிழ் மக்களுக்கும் அதிலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியுமான ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இந்த ஈழத்தமிழ் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு பின்னால் இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது. அது எப்படின்னு சொன்னால், அதை இலகுவாக நாங்கள் விலகி கொள்ளணும்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய சில என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்ஸ், இப்போ அனிருத்தோட ஒரு கன்சர்ட் நடக்குதுன்னு சொன்னால், இல்லாட்டி யுவன்ட ஒரு கன்சர்ட் நடக்குதுன்னு சொன்னால், யூகேல நடக்குது, இல்லாட்டி கனடாவில் நடக்குது, சுவிட்சர்லாண்டில் நடக்குது என்று சொன்னால் யார் இவர்கள் டார்கெட் பண்ணி, அதாவது டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லி, அது தவறான ஒரு விஷயம் இல்லை. டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லி வரும்போது எங்கட ஈழத்தமிழ் மக்களை தான் அவர்கள் மெயினாக நம்பி வாரார்கள். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மட்டும்தான் இந்த ஆர்டிஸ்ட பாடல்களை கேட்கக்கூடியவர்கள். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்கத்தில் எங்கட ஈழத்தமிழ் மக்களோட மார்க்கெட்டை வச்சுக்கொண்டு அந்த பெரிய நாடுகளுக்கு, கனடாவில் போய் சுவிட்சர்லாண்டில் போய் தமிழ் மக்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய எங்கட தமிழ் மக்களினுடைய அந்த மார்க்கெட்டை வச்சுக்கொண்டு தான் அங்கே வாரார்கள். அதே மாதிரி சினிமாவை பார்க்க போனால் எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய படங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் ஈழத்தமிழ் மக்களாக இருந்தோடே நிறைய பேர் அங்கே படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வணிகம் மட்டும் பார்க்க போனால் இங்கேருந்து எத்தனையோ வணிக செயற்பாடுகள் வந்து அங்கே போய் கொண்டிருக்குது. சொல்லப்போனால் இந்த யாழ்ப்பாண கறி மிளகாய் தூள், இல்லாட்டி யாழ்ப்பாணத்துலேருந்து வரக்கூடிய இன்னும் எனக்கு டக்குனு வாயில் வருதில்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது தானே, அந்த மாதிரியான விடயங்கள். அதே மாதிரி இப்போ கிரியேட்டர்ஸ்ன்னு பார்க்க போனால், இப்போ சாதாரணமாக யூடியூப்னு பார்க்க போனாலே இப்போ நாங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை புலம்பெயர் தமிழ் மக்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் எத்தனையோ நாட்டிலேருந்து பார்த்து கொண்டுருக்கிறீங்க. கனடாவில், சுவிட்சர்லாண்டில், யூகேல, அமெரிக்காவில் எத்தனையோ நாட்டிலேருந்து பார்த்து கொண்டுருக்கிறீங்க. அப்போ அதுவும் வந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எங்களோட ரெப்ஸ்லோன், வாகிசன் ராசையா அவர்கள் எல்லாமே போய் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம் எல்லாமே நீங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கட ஒரு தமிழ் மக்களினுடைய ஒரு சமூகம் என்றபடியா அதை தான் நான் அந்த மார்க்கெட்டுன்னு சொல்லுவார். எங்களுக்கான ஒரு பரம்பல்ன்றது ஒரு குறுகிய நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பெரும்பான்மையான அப்போ இருந்த இனம் நினைச்சதை என்னென்னு சொன்னால்,
ஒரு குறிப்பிட்ட இடத்தை கேட்கறதுக்காக உங்களை நாங்கள் அழிச்சிருவோம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த பிரச்சனைகள் நடந்தது. அப்போ குறுகிய இடத்துக்குள்ளே இருந்த ஒரு மக்களை உங்களை நாங்கள் அழிச்சிருவோம்னு சொல்லி நினைச்ச அந்த இனத்துக்கு முன்னால் இன்றைக்கு சின்ன ஒரு நிலம் கேட்ட மக்கள் உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் போய் அங்கே பரவலடைஞ்சு அங்கே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சக்தியாக, நான் சொன்ன மாதிரி இலங்கையோட ஒட்டுமொத்த கடனையும் அடைக்கணுமா, ஒரு 5 தமிழ் புலம்பெயர் மக்கள் நினைச்சாலே அந்த ஒட்டுமொத்த கடனையும் அடைக்க முடியும்னு சொல்லப்படுது. அவ்வளவுக்கு பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இனமாக இப்போ மாறி இருக்கிறதான் எங்கட இந்த புலம்பெயர் தமிழ் மக்களினம். ஸோ இது ஒரு வணிக ரீதியான பக்கம். அடுத்தது அரசியல் ரீதியாக பார்க்க போனால் கடந்த காலங்களில் நடந்த அரசியல் செயற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கனடாவில் பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறோம், யூகேனுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறோம், சுவிட்சர்லாண்டினுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறோம், ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போயிருக்கிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களுக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக தெரிவு செய்யப்படுற அளவுக்கு அரசியல் பலமும் எங்கட புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் வெளிநாடுகளில் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்குது. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு இந்த ஈழத்தமிழ் மக்களாக எங்கட இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கான ஒரு பலமாகவும் இருக்குது. ஒரு கடல் கடந்த பலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்தான் எங்களோட புலம்பெயர் தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை. கடினமான உழைப்புகளுக்கு பிறகு இவ்வளோ பெரிய சக்தியாக உருவாயிருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. ஓகே, இப்போ இவ்வளவு பெரிய பலம் இருந்தும் நான் சொன்ன மாதிரி பண பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, கல்வி பலம் இருக்குது. இது எல்லா விதமான இவ்வளோ பெரிய பலங்கள் இருந்தும் இவ்வளோ பெரிய சக்தியாக உருவாகியும் இன்றைக்கு வரைக்கும் இந்த சிறிய இலங்கை நாட்டுக்குள்ள ஈழத்தமிழ் மக்களாக நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஒற்றுமையின்மை. இங்கேயும் ஒற்றுமை இல்லாத பிரச்சனை இருக்குது, வெளிநாடுகள்லையும் ஒற்றுமை இல்லாத பிரச்சனைகள் இருக்குது. ஒரு தீர்வை காண்றதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே ஒவ்வொரு தனி மனித விருப்பங்கள் இல்லாட்டி தனி மனித எதிர்பார்ப்புகள், கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமை இல்லாத தன்மை காரணமாக இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு பலம் இருந்தும் இவ்வளோ பெரிய சக்தியாக நாங்கள் இருந்தும் எங்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்த முடியாமல் நாங்கள் இதுக்குள்ளே ஒரு அதிகாரம் கிடைச்ச ஒரு வாழ்க்கையாக வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை தான் இங்கே நாங்கள் வாழ்ந்து கொடுக்குறோம். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நாங்கள் டெய்லியுமே பார்த்து கொண்டுக்கிறோம் தானே. ஆக்கிரமிப்புகளும் சரி, இல்லாட்டி நிறைய விடயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே நாங்கள் செய்திகளில் பார்த்துருப்போம். ஸோ தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை எங்களோட ஈழத்தமிழ் மக்கள் சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் வழிகள் இருந்தும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்தில் ஒரு பகுதியானவர்கள் அதை நிறைவேற்றணுமன்ற விருப்பத்தோடையும் இன்னொரு பகுதியானவர்கள் இப்படி தானே ஒரு பிரச்சனைன்றது தொடர்ச்சியாக இருந்தால் தான் அதில் அரசியல் செய்ய முடியுமன்ற ஒரு பக்கமும் இருக்குதுன்றது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திலையும் சில இடங்களில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமையே தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கட இந்த ஈழத்தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்தாலே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் இல்லாமாக்கி ஒரு சுதந்திரமான ஒரு மக்களாக இந்த முழு இலங்கை மண்ணிலையுமே எங்களால் வாழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நாட்டை பிரித்து கொண்டோ இல்லாட்டி வேறு வேறையாக வாழணும்னு சொல்லியோ நான் சொல்ல வரையில. அதிகார பரம்பல் சரியான முறையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் வழங்கப்படுதோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்படுதோ அதே வாய்ப்புகள் இந்த பக்கமும் வழங்கப்படணும்ன்றது தான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இதுதான் இந்த அரசியலில் எங்களால் ஒரு தீர்வு காண முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெளிப்படையாக பார்க்கும்போது என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எந்த வயசுக்கு எட்டின வரைக்கும் நான் பார்க்கும்போது வெளிப்படையாக தெரிகிறது. இதுதான் ஒரு காரணமாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் யாரை பற்றி கதைக்கலாம்? எங்கட புலம்பெயர் தமிழ் மக்களாக யார் யார் பெரிய பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள், இல்லாட்டி எப்படிப்பட்ட சாதனைகள் தனிநபரான ஒரு சாதனையோ இல்லாட்டி அந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் யார் யார் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள், இல்லாட்டி எதை பற்றி கதைக்கலாம்? எங்கட புலம்பெயர் தமிழ் மக்களை பற்றி நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்காக இல்லாட்டி தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இன்ஃபார்மேட்டிவாக ஆவணப்படுத்த வேண்டிய விடயங்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் முழுமையாக அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆவணப்படுத்தலாக எந்த விதமான வேறு நோக்கங்களும் இல்லாமல் கிரியேட் பண்ண போகிற வீடியோக்களாக தான் இது முழுமையாக இருக்க போகுது. ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே முழுக்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல்கள் சார்ந்த வீடியோக்களாக இருக்க போகுது. இதை பற்றி தான் உங்களுடைய ஏனைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கிளர்க்க கமெண்ட்டை சொல்லிடுங்க. இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷாப் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன்.
இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து நீங்கள் சொன்னால் தொடர்ச்சி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அடுத்த ஒரு முழுமையாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.